ரீசெண்டா Instagramல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ எத பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில ஒரு கமெண்ட் காட்ஸ் வில் அண்ட் வெயிட்டிங் ப்ராசஸ் பத்தி இருந்துச்சு. நம்ம ஆண்டவர்கிட்ட அவரோட சித்தத்த கேட்க போம்போது எப்படி திரும்ப போய் கேட்போம். ஆல்ரெடி ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ணிட்டு, ஆண்டவரே இது உங்க சித்தமா, உங்க சித்தமா, இது உங்க சித்தமா இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம போய் கேட்போம். ராதர் அத லெட் கோ பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட பிளாங்க்கா போய் நின்னு, ஆண்டவரே உங்க சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில நடக்கட்டும். மிச்ச எல்லா டோருமே க்ளோஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு டோர் மட்டும் ஓப்பன் ஆகணும். அது உங்க சித்தமா இருக்கணும். அதுக்குள்ள நான் பிரவேசிக்கணும்னு நீங்க ப்ரேயர் பண்ணுங்களேன். கண்டிப்பா ஆண்டவர் அவரோட வில்ல உங்களுக்கு வந்து வெளிப்படுத்த ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்க தெரியுமா தப்பு பண்ணுவோம்? கடவுள் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து டிலே ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேட ஆரம்பிச்சுருவோம். எக்ஸாம்பிள் ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருப்பாரு. ஆனா, அது டிலே ஆயிட்டே இருக்கும். பிராக்டிகல் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இவங்களா ஒரு பிளான போட்டு இஷ்மாவேல் வந்து பொறந்துருவாரு. ஆனா, ஆண்டவர்கிட்ட போய் ஒரு பிளெஸ்ஸிங் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, "இஷ்மாவேல் என்னோட சித்தம் கிடையாது. ஐசக் தான் என்னோட சித்தம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆல்டர்னேட்டிவ்ஸ வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட முன்னாடி பிளேஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் சரி ஓகே நீ கேட்குற, நான் இஷ்மாவேல பிளெஸ் பண்றேன் அப்படின்ற மாரி பண்ணிடுவாரு. ஆனா, அது உங்களுக்கு பெர்ஃபெக்ட் பேரா இருக்காது. எக்ஸாம்பிள் உங்க காலோட சைஸ் வந்து 9 அப்டின்னா, நீங்க 8 ஷூ சைஸ் எடுத்து பார்க்க நல்லா இருக்கே, டிசைன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நீங்க போட்டீங்கன்னா, மேபி அதில உங்களால நடக்க முடியும். ஆனா ஓட முடியாது. மேபி கொஞ்சம் தூரம் ஓடுனாலும் லாங் ரன் பண்ண முடியாது. எப்பவுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கும். நீங்க நெனச்ச நேரத்துக்கு, நெனச்ச இடத்துக்கு போய் சேர முடியாது. அதே மாரி உங்க வாழ்க்கை துணையும் மேபி இவங்க பார்க்க அழகா இருக்காங்க, இல்லை இவ்வளோ படிச்சிருக்காங்க, இல்லை இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, மேபி அந்த மொமெண்ட்டுக்கு அதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் லைஃப் லாங் காடோட வில்லுக்குள்ளே அது வந்து அலைன் ஆகாது. ஸோ கடவுள் உங்களுக்காக ஒரு பார்ட்னரை வந்து ஏற்படுத்தி வச்சிருப்பாரு. அது பார்ட்னராக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், எனிதிங் மைட் பி. ஸோ அது வரும்போது உங்கள் வாழ்க்கையில மேபி பார்க்கவோ அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்கலாம், ஆப்போசிட்டாக இருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு பெஸ்ட் பிளேஸ்க்கு அது உங்கள லீட் பண்ணி கொண்டு போகும். ஆண்டவரோட சித்தத்துக்கு நேரா உங்கள அது கொண்டு போகும். ஸோ ஆண்டவர நம்புங்க. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஒரு விஷயத்த டிலே பண்றாருன்னா, அந்த இடத்துல டீட்டெயிலா பிளெஸ் பண்ண போறாருன்னு அர்த்தம்.